காலை வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு தெரியல. சரி, பால்கனியில போயிட்டு மைண்ட் மேப் போடலாம் அப்படிங்கும் போது மைண்ட் ஒர்க் ஆகலன்னு நமக்கே தெரியுது. எப்படியாச்சும் மைண்ட் ஆன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு சரி அப்படியே செவ்வாழை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிடுன்னு யோசிச்சுன்னு இருந்தேன். அப்பயே எதுவும் ஒர்க் ஆகுற மாதிரி தெரியல. நம்ம தம்பிக்கு பாத்தீங்கன்னா 3 மாசம் ஒரு வாட்டி செக்அப், அதனால ஹாஸ்பிட்டல் தான் வந்திருந்தோம். என்னோட உடம்பையும் நல்லா ஹெல்த்தியா வச்சுப்பேன். நம்ம கூட இருக்கவனையும் பத்திரமா பாத்துக்கணும்ல. கரெக்டான டைமுக்கு செக்கப்புக்கு கூட்டு வந்துடணும். அப்படி இல்லாட்டி தம்பி சீரியஸ் ஆயிடுவான். அங்க பாருங்க, கரெக்டான டைமுக்கு ஆள் மாத்தலன்னா தம்பியோட உசுறு பாத்தீங்கன்னா சீரியஸ் ஆயிடும் நண்பர்களே. அதனால விளையாடாம எல்லாமே செக்அப் கூட்டு போய் பத்திரமா பாத்துங்க. மலாம்பழம் ஜூஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால போற வழியில ஜூஸை குடிச்சிட்டு அவ்வளவு வெயிலுப்பா தாங்க முடியல. அப்படியே கப்ப 2 சொம்பு வாங்கி குடிச்சிட்டு ரூம்ல தேவையில்லாத குப்பையெல்லாம் என்னோட சேர்த்து நிறையவே கிடந்தது. அதையும் தூக்கி போட்டுட்டு அப்படியே மண்டை மயிரெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கோளாரா விளந்துருச்சு. அதெல்லாம் அழகா வெட்டிடலான்ட்டு போயிட்டேன். எனக்கு பாத்தீங்கன்னா அதிக முடி வச்சிருக்க ரொம்பவே பிடிக்கும். அதனால என்னென்ன லைட்டா மட்டும் குறனே அப்படின்னு சொல்லி கையில காலாத உள்ள சொல்லிட்டேன். நீங்க எல்லாம் நினைப்பீங்க என்ன ப்ரோ மண்டையில முடியே வெட்டல, இதை போயிட்டு வெட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிமா. இதுக்கு பாத்தீங்கன்னா 150 ரூபா நண்பர்களே. இது வந்து சைட்ல மட்டும் தான் எப்பவும் எடுப்பேன். மேல பாத்தீங்கன்னா லைட்டா இல்ல, ரொம்பவே லைட்டா தான் குறைப்பேன். எனக்கு பாத்தீங்கன்னா இப்படி அழகா நிறைய முடி வச்சிருக்கதான் பிடிக்குது. என்ன பண்றது, எங்க வீட்டுக்கெல்லாம் நான் முடி வெட்டிட்டு போற விஷயமே தெரியாது. ஏன்னா தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், வீட்டுல சண்டையா தான் இருக்கும். சோறும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போடா நாயே அப்படின்றாங்க. நீங்க பண்ண ஆசைப்படுறத பண்ண முடியலன்னு கஷ்டப்படுறதோட அதுக்கு திட்டே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எது வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிடுவேன்.